இந்த ஞானவேல்ராஜன் ஒருத்தர் நாய் கமநாட்டி பையன் இதே போல ஒரு லாக்கெட்டத்தை அடிப்படையா வச்சுதானே ஒரு படத்தை எடுத்து கோடி கோடியா சம்பாரிச்சான் அந்த நாய் திருட்டு பையன். அந்த திருட்டு பையன் இன்னைக்கு அப்படி ஒரு லாக்அப் டெத் நடந்துருச்சுன்னு ஒரு வார்த்தை பேசினா ஒரு ட்வீட் பண்ணிருக்கானா? எவனாவது போய் சொன்னா நான் அடிப்பேன் பேசினான் அந்த சித்தார்த்துங்கிற அயோக்கிய ராஸ்கல் இன்னைக்கு எங்க போனா? எங்க சார் போனா அவன்? சூர்யா எங்க போனாரு? ஜோதியா எங்க போச்சு? சிவகுமார் குடும்பம் எங்க போச்சு? ஏன் அவனெல்லாம் பேச மாட்டேங்கிறானோ? நீங்க நடிகர்களா? நீங்க திமுகவின் கொத்தடிமைகளா? நான் அவனை பார்த்து கேட்கணும்னு சொல்லுங்க. இந்த பிரகாஷ்ராஜ் ஒரு அயோக்கிய ராஸ்கல் இருப்பான பொழுது இன்னைக்கு நியாயம் பேசுவான்னு இந்த சத்யராஜ் ஒரு வல்க மண்டம் இருக்கான்னு எல்லாத்துக்கும் கருத்து சொல்றான்னு. இதுக்கு கருத்து சொன்னியான சத்யராஜ்? இதுக்கு கருத்து சொன்ன பிரகாஷ்ராஜ்? இந்த சித்தார்த்தெல்லாம் நடிகை நீங்க ஏத்துக்கிட்டே பேசினா அவன் ஆடியோ லாஞ்சுக்கு போய் ஒருத்தர் அவனை ஒட்டைக்கணும் முடிவு பண்ணிருக்கான். நாங்க நடிகர்கள், நாங்கள் அரசியல் பேசக்கூடாது. இன்னைக்காச்சும் நான் எங்க எவனாச்சும் பேசினா செருப்பை கொண்டு அடிக்கணும். இந்த அமீர் பையன் முருக மாநாட்டுக்கு எவ்வளவு பேசினா போய் மனித சங்கிலி எல்லாம் கலந்துகிட்டான் நாய். இப்ப எங்க போன அந்த அமீர்? எந்த ஆட்டுக்குட்டியோட இருக்க அந்த அமீர்? சாத்தாங்குளத்துல பிலிக்ஸ் ஜெயராஜ் கிறிஸ்டின் இந்த பையன் அஜித்குமார் ஹிந்துங்கிறதுனால பேசலையாம அன்னைக்கு நாடார்கள்லாம் சேர்ந்து போராடினாங்க சார். கிறிஸ்துவ நாடார்கள் ஒன்றிணைந்து போராடினாங்க பிலிக்ஸ் ஜெயராஜுக்கு. இன்னைக்கு நாடார அமைப்புகள் எங்க போச்சு? இதை விட கேவலம் திரு மு.க. ஸ்டாலினுக்கும் அவர் ஆட்சிக்கும் அவர் அதிகாரத்துக்கு உண்டா? ஒரு யாராலும் குற்றம் சொல்ல முடியாத ஒப்பற்ற ஆட்சியை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். நான் ஒரு முதலமைச்சரா இருந்து என் தலைமையில் இருக்கக்கூடிய காவல்துறை இப்படிதான் இருந்தா நான் தூக்கு செத்து போயிருக்கேன்.